ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்எம்எஸ் கிராஃப்ட் தமிழ் சேனல். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நான் உங்களை எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். பிகாஸ் ஏன் இவ்வளோ லேட்டான வீடியோன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாப்பிட் புக் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த புக்கில் தான் நான் செஞ்சுருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட இந்த மாதிரி புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக ஒரு புக் மேக் பண்ணி அதில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் நான் இந்த காயின் சைஸ்க்கு தான் அந்த பாப்பிட் இருக்குன்றதுனால நான் 3 பாகமாக பிரிச்சுட்டு அதில் 3 பாப்பிட் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ நான் வரைகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான். ஸோ நான் சென்டரில் கோடு போட்டு 3ஆக இது பிரிச்சிருக்கேன். நான் இப்போயே சொல்லிடுறேன், நான் கவர் பண்ணலை. ஓகேவா, நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். பட் நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை. இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதனால நான் கவர் பண்ணலை. இது என்ன ஐடியான்னு சொல்கிறேன். இப்போ போட்டு இதை 3மே சொக்கலாக கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படின்னா, லைட்டாக புக்கை மடக்கிட்டு சென்டரில் கட் பண்ணி கோடு மாதிரி வந்துடும். அதை அழகாக கட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக ஹார்ட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி புக்கில் உள்ளவங்களுக்கு தான் ஹார்ட்டாக தெரியும். பட் நார்மலாக உள்ள புக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஓனாக பண்ணுவோம்ல, அந்த மாதிரினா கஷ்டமாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அட்டை பார்த்துக்கோங்க, டடுப்பாக எடுக்காதீங்க, கஷ்டமாக இருக்கும். ஓகே, வெட்டுறதுக்குள்ளே சொல்கிறேன் ஏன்னு. பிகாஸ் எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபீவராக இருந்தேன். அதனால் கொஞ்சம் எனக்கு அது வீடியோ எடுக்க முடியல, அதான் ரீசன். ஸோ இனிமேல் கரெக்டாக வீடியோ எடுத்து போட்டுடுறேன். இப்போ அதே மாதிரி தான் இருக்கிற அந்த 9 சர்க்கிளையுமே நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். சூப்பராக கட் பண்ணிடலாம். அண்ட் ஏன் கவர் பண்ணலைன்னா, நான் இதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நியூவாக ஒரு ஐடியா கவர் பண்ணதுனால நான் அதை தனியாக பார்ட் 2 ஷார்ட்டில் போடுறேன். ஸோ பார்க்கலாம், ஷார்ட்டை போய் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா சர்க்கிளுமே கஷ்டப்பட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம கவர் பண்ணோம். ஸோ நான் கவர் பண்ணல, உங்களுக்கு நான் கவர் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா, அந்த பாப்பிட் நீங்கள் காயினோட கொஞ்சம் பெருசாக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு நான் 3 கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா கலந்து கலர் இருக்கும் பாப்பிட்டில் மோஸ்ட்லி. பட் உங்களுக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரே கலர்லேயே ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இது எப்படி கட் பண்ணணுன்னா, நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கோடுக்கு கரெக்டாக சென்டரில் அந்த கோடுக்கு கரெக்டாக இருக்கணும். அது மெஷர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ண தெரியும், நான் காமிக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்கும். ஸோ அதை அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக கோடு போட்டு கட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஃபுல்லாமே பர்பிள் கலர் பேனில் தான் செஞ்சுருக்கேன், பென்சிலில் போடலை. ஏன்னா ஒரு சமயம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கலர் பேனில் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, நம்ம அதை கட் பண்ணி கவர் பண்ணலாம். ஸோ நான் எப்படி கவர் பண்ணுறதுன்னா காமிச்சிருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக கவர் பண்ணல. ஓகே, நான் காமிச்சிருக்கேன் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி 2 பீஸ் வேணும். அதே அளவுக்கு சர்க்கிளும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம சர்க்கிள் கட் பண்ணணுன்னா, உள்ளுக்கு வச்சுட்டு மேலே பேப்பர் கிளிப் போட்டுங்க. ஒன்றா வச்சு கரெக்டாக அளந்து பேப்பர் கிளிப் போட்டுட்டு அந்த கரெக்டான சர்க்கிள் அந்த அளவை வரைஞ்சிக்கோங்க அந்த பேப்பரில். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ அதை அழகாக எடுத்துகிட்டு அது 2 பேப்பருமே நான் கட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்படி கவர் பண்ண போகிறதுனா ஃபர்ஸ்ட் அந்த பாப்பிட்டை கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கவர் பண்ணுங்கள். நான் முன்னாடி கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஏன்னா நம்ம டேப் போட்டு தான் ஒட்டுன்ற வசதி அது அசிங்கமாக தெரிஞ்சிச்சு, அதனால தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த 2 பாலையுமே பாப்பிட் பண்ணிட்டேன். ஸோ நான் 3ஆவது பாருக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த மாதிரி அதே சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிட்டு டேப் போட்டு வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இப்போ பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மாதிரி வெட்டி அதை லைட்டாக மடக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக டேப்லேயே பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிட் பண்ணும்போது கிளியாமல் இருக்கும்ட்டு. அது உங்கள்கிட்ட டேப்பில் இருந்தால் நீங்கள் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் 2 பின்னாடியும் முன்னாடி டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ அது என்ன பண்ணணும்னா, நம்ம புக் வச்சுருக்கோம்ல, அதில் எந்த சர்க்கிளில் கூறுதுன்னு பார்த்துட்டு அங்கே டேப் போட்டு ஒட்டிடணும் ஃபுல்லாக. ஓகே, பாருங்கள், நான் டேப் போட்டு ஒட்டுறேன். அந்த மாதிரி தான் ஒட்டிக்கணும் நீங்களும். ஸோ 4 சைட்டுமே ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம விளையாடும் போது பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக 4 சைட்டுமே ஒட்டிட்டேன். ஸோ ஓகே, இப்போது அதே மாதிரி அந்த 2 சைட்டில் உள்ள பாப்பிட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன். நான் நினச்ச மாதிரி எஃபெக்ட்டுக்கு சவுண்டு வரலை. ஸோ அதனால தான் நான் அட்டாச் பண்ணல.
ஸோ ஆனால் சூப்பராக இருந்துச்சு அமுக்கி விளையாட. உங்களுக்கு வந்து பாடம் செஞ்சுட்டு ரஷ்ஷாக இருந்துச்சு, நீங்கள் அமுக்கி விளையாண்டுட்டு நீங்கள் ஹோம் ஒர்க் செய்யலாம். ஓகே, அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட் கங்காஸ்ரீயும் சேர்ந்து ரெசின் கிஃப்ட்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட கான்டாக்ட் அதெல்லாம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, எம்கே என்டர்பிரைஸ்னு. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள், அந்த இமேஜ் தான் வந்து நாங்கள் இது பண்ணது. ஸோ வந்து அந்த யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அதை பற்றிய விவரம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் அந்த யூடியூப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ எம்கே என்டர்பிரைஸ்ன்ற யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்போம், அதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.